தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். பூதாகரமாக வெடிக்கும் நீதிமன்ற படுகொலை விவகாரம். கனிமுள்ள சஞ்சீவவின் மரணத்திற்கு பழி வாங்குவதற்கும் போதைப்பொருள் வர்த்தகத்தை தனதாக்கிக் கொள்ளவும் சில தரப்புகள் தயாராகி வருவதாகவும் புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன. பாதாள உலக தரப்பில் முதன்மையான நபராக கருதப்படும் கனிமுள்ள சஞ்சீவவினால் பல குற்றவாளிகள் துபாய் போன்ற நாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் இதன் காரணமாக அவரின் ஆதரவு தரப்பால் குறித்த பழிவாங்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்படும் எனவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரிடம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசாரணை நடத்தி வருகிறது. மேலும் சந்தேக நபர் பண ஒப்பந்தத்துக்காக இந்த கொலை செய்ததாக கூறப்படுகிறது. மகரகம தம்பக்க இன வீதியைச் சேர்ந்த சமிந்து தில்ஷான் கந்தனராஜ் என்ற நபர் பிரதான சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 2014ஆம் ஆண்டு இலங்கை ராணுவத்தில் முகமது ஜெரீப்தீன் என்ற பெயருடன் காலாட்படை வீரராக சேர்ந்திருக்கின்றார். பின்னர் அவர் பிப்ரவரி 20 2020ஆம் ஆண்டு அன்று சமிந்து தில்ஷான் கந்தனராஜ் என்ற பெயரில் 3வது கமாண்டோ படையில் இணைந்துள்ளார். அவர் ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு அன்று கமாண்டோ பயிற்சியின் போது இராணுவத்தில் இருந்து தலைமறைவாகியதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் மே 1ஆம் தேதி 2024 அன்று பொது மன்னிப்பு பெற்று சட்டப்பூர்வமாக இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்றுள்ளார். இதன் பின்னர் இந்த சந்தேக நபர் படுவத்தி சாமரவின் ஒரு துப்பாக்கி சுடும் வீரராக சிறிது காலம் பணியாற்றி வந்ததாகவும் கெகல்பத்திர பத்மஸ்ரீ சலிந்த மற்றும் அவிஸ்கா என்ற குற்றவாளிகளுடனும் தொடர்பில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கெகல்பத்திர பத்னி மற்றும் கமாண்டோ சலிந்தவுடன் இருக்கும் அவிஸ்கா நமெட்டா ஆகியோரிடமிருந்து கனிமுள்ள சஞ்சீவவை கொல்ல உத்தரவு பெற்றதாக தெரிய வந்துள்ளது. இந்த கொலை ஒப்பந்தத்தை 1.5 கோடிக்கு பண ஒப்பந்தத்தில் செய்ய ஒப்புதல் அளித்ததாகவும் தெரிவித்துள்ளார். 2 லட்சம் ரூபாய் பணத்தை முற்பணமாகவும் பெற்றதாகவும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் சந்தேக நபர்கள் நீதிமன்றத்துக்கு வருவதற்கு முன்பு கைது செய்யப்பட்ட துப்பாக்கிதாரி மருதானையில் உள்ள ஒரு ஹோட்டல் அறையில் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலம் பின்வருமாறு அமைந்திருக்கின்றது. இசாரா என்ற பெண் எனக்கு நீதிமன்றத்துக்குள் ஆயுதத்தை கொண்டு வந்து தந்தார். அவர் நீண்ட காலமாக எனக்கு தெரிந்த ஒரு நெருங்கிய பெண். துப்பாக்கி தனது இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டே தனது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் அவர் நாங்கள் செல்ல தயாராக இருப்பதாக கூறிய காரை கண்டுபிடிக்க நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்தார். ஆனால் கார் இல்லை. பின்னர் ஒரு முச்சக்கர வண்டியை எடுத்துக்கொண்டு நீர்கொழும்பு அருகே சென்று இருவரும் இறங்கினோம். பின்னர் நாங்கள் இருவரும் ஆடையகத்துக்கு சென்று உடைகளை வாங்கினோம். பின்னர் இசாராவால் எனக்கு சில அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. இதன்படி நான் தனியாக ஒரு வேனில் கல்பட்டிக்கு செல்ல திட்டமிட்டேன். அங்கிருந்து படகில் இந்தியா செல்ல அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. அந்த திட்டம் சரியாக நடக்காததால் யாழ்ப்பாணம் செல்ல திட்டமிடப்பட்டது. நான் சென்ற வாகனம் வாடகை சேவை வழங்குனரிடமிருந்து எடுக்கப்பட்டது என சந்தேக நபர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறினார். கம்பகாவில் வைத்து கெகல்பத்திர பத்மஸ்ரீயின் தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பு கனிமுள்ளை சஞ்சீவவால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொலை கம்பகா பாஸ்போர்டா என்ற முக்கிய கடத்தல்காரரின் உத்தரவின் பேரில் கனிமுள்ள சஞ்சீவவால் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கம்பகா உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் இருந்து திரும்பும் போது பாஸ்போர்டா சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பதும் பின்னர் தெரிய வந்தது. மேலும் கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் கனிமுள்ள சஞ்சீவவின் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு தீவிரமாக பங்களித்த கமாண்டோ சலிந்தவை கனிமுள்ள சஞ்சீவ துபாய்க்கு அழைத்து சென்றுள்ளார். இருப்பினும் செப்டம்பர் 2023 போலி கடவுச்சீட்டு மூலம் நேபாள பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் கனிமுள்ள சஞ்சீவன் நாடு கடத்தப்பட்டார். அன்றிலிருந்து சஞ்சீவ துபாயிலிருந்து கட்டியெழுப்பிய பாதாள உலக சாம்ராஜ்யம் நொறுக்க தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. பாதாள உலக குழு உறுப்பினர்கள் 5 கும்பல்களாக பிரிந்து ஒருவரையொருவர் எதிர்க்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணமே போதைப்பொருள் வலையமைப்பை சஞ்சீவம் மட்டுமே நடத்தி வந்துள்ளார். அவரது சகாக்கள் இதனால் பயனடையவில்லை என்பதும் விசாரணை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டுள்ளது.
அதன்படி கமாண்டோ சலிந்தவும் சஞ்சீவின் போட்டியாளர் எனவும் சஞ்சீவை கொன்ற பிறகு இது தொடர்பில் சமூக ஊடகங்களில் ஒரு கருத்து பகிரப்பட்டமையும் அறிய முடிகிறது. கட்டுவில்லகம வீதி எண் 243 சேர்ந்த இசாரா செவ்வந்தி வீரசிங்க என்பவரை கைது செய்ய போலீசார் பொதுமக்களின் உதவியையும் நாடினர். இவர் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தின் பக்கங்களை வெட்டி கனிமொழி சஞ்சீவ் கொல்ல துப்பாக்கி எடுத்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. அத்தோடு இந்த சந்தேக நபரை கைது செய்ய 10க்கும் மேற்பட்ட போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்கிடையே கனிமுள்ள சஞ்சீவின் சடலத்தின் பிரேத பரிசோதனையும் நேற்று போலீஸ் பிணவரையில் நடைபெற்றது. புலனாய்வு அமைப்புகள் வெளிப்படுத்தியுள்ள தகவல்களின்படி கனிமுள்ள சஞ்சீவ கொலையின் மூளையாக செயல்பட்ட கெசல் பத்திர பத்மே என்பவர் திட்டமிடல்கள் அனைத்தையும் இத்தாலியிலிருந்து இயக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கரகட்டாவின் நெருங்கிய தொடர்பாளர் ஒருவருடன் இத்தாலிக்கு தப்பி சென்றதாகவும் புலனாய்வு அமைப்புகள் தெரிவித்துள்ளன. துபாய் உட்பட பல நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்த கெசல் பத்திர பத்மே தனது தந்தையின் கொலைக்கு பழிவாங்க இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கியுள்ளார் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலைக்கு பிறகு சஞ்சீவின் குழுவைச் சேர்ந்தவர்கள் வரும் நாட்களில் கெசல் பத்திர பத்மேவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்றும் புலனாய்வு அமைப்புகள் சுட்டிக்காட்டி வருகின்றன. கனிமுள்ள சஞ்சீவின் மரணத்துக்கு பழி வாங்குவதற்கு பதிலாக அவரது போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடத்திய பாதாள உலக சக்தியை பிடிக்க இதுபோன்ற மோதல்கள் உருவாக்கப்படுகின்றன என்றும் பாதாள உலக எதிர்ப்பு தொடர்பான புலனாய்வு அமைப்புகள் எச்சரிக்கின்றன. கனிமுள்ள சஞ்சீவின் உதவியுடன் போலி கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி துபாய்க்கு தப்பி சென்ற கரந்தனிய ராஜு, பட்டா மஞ்சு, தினேஷ் வசந்தா மற்றும் கரந்தனிய சுத்தா தலைமையிலான பிற குழுக்கள் எதிர்காலத்தில் தாக்குதல்களை தொடங்கக்கூடும். இந்த நாட்டில் கொலைகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் 23 பாதாள உலக தலைவர்கள் மற்றும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்கள் கனிமுள்ள சஞ்சீவின் தலையீட்டால் மட்டுமே துபாய் மற்றும் இந்தியாவிற்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் இந்த கொலை செய்தவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட நபரின் கதை நாட்டையே குழப்பமாக மாற்றுகின்றது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவால் தற்போது தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் இந்த சந்தேக நபர் சிங்களவரா, முஸ்லிமா என அல்லது இந்த 2 பேர்களிலும் ஒருவர் தோன்றுகிறாரா என்பது குறித்தும் புலனாய்வுத்துறை மேலும் விசாரித்து வருகிறது. அத்தோடு கனிமுள்ள சஞ்சீவின் நெருங்கிய நண்பனாக கொலையாளியின் பரபரப்பு வாக்குமூலமும் வெளியாகியுள்ளது. கனிமுள்ளி சஞ்சீவை சுட்டுக் கொன்ற நபரும் கனிமுள்ளி சஞ்சீவவும் சிறிது காலமாக நெருங்கிய நண்பர்களாக இருந்ததாகவும் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் காவல்துறையினரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். அந்த நேரத்தில் சஞ்சீவின் போதைப்பொருள் வலையமைப்பின் முக்கிய உதவியாளராக தான் இருந்ததாகவும் சந்தேக நபர் அதன் போது குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சற்று முன் கனிமுள்ள சஞ்சீவி படுகொலை துப்பாக்கிதாரியும் செவ்வந்தியும் இருக்கும் புகைப்படமும் வெளியாகியுள்ளது. கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் துப்பாக்கிதாரியும் அவருக்கு உடந்தையாக இருந்த செவ்வந்தி என்ற பெண்ணும் சேர்ந்து இருப்பது போன்ற ஒரு புகைப்படம் தற்போது வெளியாகியுள்ளது. அத்தோடு வாக்குமூலம் வழங்கிய கொலையாளியால் தாங்கள் தப்பி செல்ல முற்பட்ட போது ஒரு கார் வெளியே நிற்கும் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் நாங்கள் சென்று பார்த்தபோது கார் இல்லை என்று கூறிய அவர் அந்த கார் எங்கே சென்றது என்றும் அதற்கான விசாரணைகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர் தொடர்பிலான விசாரணையில் இசாரா செவ்வந்தி பற்றி அவரது தாயார் சில தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். இசாராவின் தாயார் கடைசியாக தனது மகளை புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தின் சிசிடிவி காட்சிகளில் ஒரு வழக்கறிஞராக மாறுவேடமிட்டு பார்த்ததாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தான் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபரான பெண் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் போலீஸ் விசாரணை தெரிய வந்துள்ளன. இவர் பாதாள உலக போதைப்பொருள் கடத்தில் ஈடுபட்டுள்ள ஒரு முக்கிய நபர். அவரது குடும்ப பின்னணியை முழுமையாக விசாரித்ததில் அவரது கணவர் தற்போது சிறையில் உள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த இசாரா செவ்வந்தி தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்காக போலீசார் பல கோணங்களில் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். அத்தோடு இந்த கனிமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் மறைக்கப்பட்ட ஆதாரங்கள் குறித்தும் வெளியாகியுள்ளது. கான்ஸ்டபிளின் கையடக்க தொலைபேசி தொடர்பில் முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.
தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி நீக்கப்பட்ட புகைப்படங்களையும் விசாரணை அதிகாரிகள் குறித்த கையடக்க தொலைபேசியில் இருந்து கண்டுபிடித்துள்ளனர். இது தவிர மற்றொரு பிஸ்டல் ஆயுதத்தின் புகைப்படங்களையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். போலீஸ் அதிகாரியின் கையடக்க தொலைபேசியை ஆய்வு செய்த போது தற்போது மாயமாகியுள்ள பெண் சந்தேக நபருக்கு சொந்தமானதாக அடையாளம் காணப்பட்ட தொலைபேசி எண்கள் இருப்பதையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அத்தோடு கனிமுள்ள சஞ்சீவின் உடல் தற்போது பொருளையில் உள்ள ஒரு தனியார் இறுதிச் சடங்கு மையத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் சில தரப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ராஜபக்ச தரப்பால் மரபுரிமையாக முன்னெடுக்கப்பட்ட கொலைகளே நாட்டில் பல முக்கிய குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சாட்சியங்களை இல்லாதொழித்ததாகவும் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். மெத்தனியாவில் நடந்த இரட்டை கொலை தொடர்பில் விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் ராஜபக்ச குடும்பத்துடன் ஏற்பட்ட முறிவு காரணமாக சில உண்மைகளை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இதற்குமே இந்த கொலை தொடர்பில் விரிவான விசாரணை தொடங்க வேண்டும். இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பது அவசியம். சாட்சிகளை கொள்வது ஒரு கலாச்சாரமாகிவிட்டது. குற்ற செயல்களின் சாட்சிகளை கொள்வது சட்டத்துறைக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது எனவும், மேலும் லசந்த விக்ரமதுங்க, தாஜுடீன், எக்னெலிகொட போன்றோர் தொடர்பான வழக்குகளில் உள்ள ஆதாரங்கள் இவ்வாறே மறைக்கப்பட்டன என்று சொல்லியும் ராஜபக்ச தரப்பால் முன்னெடுக்கப்பட்ட கொலைகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.